Warm greetings to all the language lovers. Welcome you all for Austin Thursday. இன்னைக்கு ஆஸ்டன் தர்ஸ்டேல நம்ம ரொம்ப செலிப்ரேட்டட், வெல் ரெட், வெல் அக்ளைம்டு, எப்படி வேணா எடுத்துக்கலாம், அப்படியான ஒரு நாவல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் எம்மா. இந்த நாவலோட டைட்டிலே இட் கவர்ஸ் தி அட்ராக்ஷன். ஏன் அப்படின்னா அந்த டைட்டில் ஒரு விமனுடையது அண்ட் தி நாவல் இஸ் ஆல்சோ ரிட்டன் பை எ விமன். ஸோ ஜேன் ஆஸ்டனுடைய காலத்துல இப்படி ஒரு நோஷன் யோசிச்சே பார்க்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இவங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் லேர்ன் சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் எம்மா. அதோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டைட்டிலே எம்மா தான். ரிட்டன் இன் 1814 அண்ட் 1815 இந்த வருஷத்துக்குள்ளார எழுதப்பட்டது. அண்ட் தென் எங்க வச்சு எழுதுறாங்க அப்படின்னா சார்டன், இங்கிலாந்து, அங்க வச்சு எழுதுறாங்க. எப்போ பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா 1815ல பப்ளிஷ் பண்றாங்க. அண்ட் இட் கவர்ஸ் தி பீரியட் ஆஃப் கிளாசிசம் அண்ட் ரொமான்டிசிசம். ஓகே, ஸோ எந்த பர்டிகுலர் டேல பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 23rd December 1815. தென் இந்த ஜானர் என்ன ஜானர்ல எழுதப்படுது அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஜானர். இட் இஸ் அகெயின் காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஸோ லோக்கலஸ் பீப்புளை பத்தி எழுதியிருப்பாங்க. அதுல உள்ள விமன் இஷ்யூஸை விமனே சொல்ற மாதிரி, அதாவது அவங்களுடைய பர்சனல் ஆன விஷயங்களை விமன் சொல்ற மாதிரி. மேரேஜ்ல எல்லாம் அவங்களுக்கு ஒப்பீனியன் கிடையாது இல்லையா, வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது, அது எல்லாத்தையும் மறுபடியும் பேசியிருப்பாங்க. ரிகார்டிங் தி செட்டிங், ஹைபெரி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜை இங்க ரைட்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, ஆஸ்டன். ஸோ பாக்ஸ் ஹில், பாத், நார்த் சரே, அப்புறம் இங்கிலாந்து, இதெல்லாம் வந்து உண்மையிலே இருக்கிற ஏரியா. ஆனா ஹைபெரிங்கிறது மட்டும் ஃபிக்ஷனல் வில்லேஜ். ஃபிக்ஷனல் வில்லேஜ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அன் இமேஜினேட்டிவ் பிளேஸ் த ரைட்டர் ஹாஸ் யூஸ்ட். சரியா, இது உண்மையிலே இந்த இடம் அப்படி இல்லை. இந்த ஒரு ஏரியா மட்டும் ஃபிக்ஷனல், மித்த எல்லாமே வந்து ஆஸ் இட் இஸ் லண்டன்ல இருக்கிற மோஸ்ட் பாப்புலர் பிளேசஸ். தென் ரிகார்டிங் தி கிளைமேக்ஸ், எம்மாங்கிற ப்ரொட்டகனிஸ்ட் அவங்களுடைய லைஃபை, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி மாத்தி அவங்க லைஃப்ல எப்படி பீஸ்ஃபுல்லா செட்டில் ஆறாங்கிறத நோக்கி தான் அந்த கிளைமேக்ஸ் போகும். அண்ட் ஆன்டகனிஸ்ட், நெகட்டிவா வில்லன்னு சொல்லி நமக்கு பர்டிகுலரா யாரும் இந்த கதையில கிடையாது. நம்ம எப்படி பர்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேனிட்டி, எம்மாவுடைய கேரக்டரான ப்ரைட் அண்ட் வேனிட்டி தான் அவங்களுடைய எனிமியா இருக்கும். அதை அவங்க எப்படி வந்து வின் பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் மொத்த கதையும் கேரி அவுட் ஆகி போகும். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் ஆம்னிஷியன் நேரேட்டர் தான் கதையை சொல்ற மாதிரி இருக்கும். தென் கமிங் பேக் டு தி தீம்ஸ், என்னென்ன தீம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சோஷியல் கிளாஸ், மேரேஜ், மிஸ் பர்செப்ஷன், ஜெண்டர் லிமிடேஷன்ஸ், ப்ரைட் அண்ட் வேனிட்டி. கண்டிப்பா சோஷியல் கிளாஸ், ஏன்னா ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் ஆஃப் காமெடி ஆஃப் மேனர்ஸ் இல்லையா, சோஷியல் கிளாஸை பத்தி பேசுறது. ஸோ டெஃபினட்டா அதை பத்தி இருக்கும். தென் மேரேஜ், இதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர். மிஸ் பர்செப்ஷன்ஸ், கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. சோஷியல் கிளாஸ், ஹைரார்கிஸை பத்தி பேசுவாங்க. தென் வந்து ஒருத்தங்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், அது கரெக்ட், எல்லா டைமும் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதன் வச்சு நம்ம அவங்களை ஜட்ஜ் பண்ணும்போது எப்படி சூழ்நிலைகள் நமக்கு அமைச்சு தருதுங்கிறத பத்தியும் அதிகமா இந்த நாவல்ல பேசியிருப்பாங்க. தென் ஜெண்டர் லிமிடேஷன்ஸ், விமனோட லிமிடேஷன்ஸை ரொம்ப அழகா இந்த நாவல்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. தென் ப்ரைட் அண்ட் வேனிட்டி, ஒரு ஹையர் கிளாஸ் பீப்புளுடைய ப்ரைடு, வேனிட்டி வந்து how it leads to destruction, அதை பத்தியும் இந்த நாவல்ஸ்ல அதிகமா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. So these are the predominant themes. Then coming back to the chapter division, ஆஸ்டனுடைய சாப்டர்ஸ் எல்லாமே எடுக்கும்போது 3 வால்யூம்ஸ்ல எழுதியிருப்பாங்க. ஆனா அன்இவன் நம்பர்ஸை வச்சு, ரேண்டம் நம்பர்ஸை வச்சு நம்ம சாப்டர்ஸை வந்து பிரிச்சுருப்பாங்க, ஐ மீன் வால்யூம்ஸை. இங்கேயுமே அதே மாதிரி 3 வால்யூம்ஸ். வால்யூம் வந்து 1 வந்து இட் கவர்ஸ் 1 to 18 சாப்டர்ஸ். அண்ட் எகெயின் வால்யூம் 2வுமே 1ல ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண நாவல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்து 1 to 50, இப்போ 60னா 1 to 60 ரன் ஆகும் கரெக்டா. ஆனா இங்க மட்டும் 1 to 18 அண்ட் அகெயின் வால்யூம் 2 வந்து 1ல ஆரம்பிக்கும். அண்ட் அகெயின் வால்யூம் 3 வந்து 1ல ஆரம்பிக்கிற மாதிரி ஆஸ்டன் வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த நாவலுடைய சாப்டர் டிவிஷன். தென் கமிங் பேக் டு தி கேரக்டர்ஸ், இங்க கேரக்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. சோ இந்த நாவல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ்டன் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இங்க நான் ஹீரோயினா எடுக்கிறது யார் அப்படின்னா இட் இஸ் நோ அதர் தேன் மீ. யூ கேன் see தி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் ஜேன் ஆஸ்டன் அண்ட் எம்மா. எம்மா கேரக்டரா ப்ரோட்டகனிஸ்ட் அவங்க இல்லையா. ஸோ அதுல எம்மாவோட கேரக்டர்ல நம்ம யாருடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமா பார்க்கலாம், பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் பர்சனல் ஹியூமிலேஷன்ஸ், நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கறத எம்மால பார்க்கலான்னு ஜேன் ஆஸ்டன் சொல்றாங்க. இதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் இந்த நாவலை வந்து அவங்க பிகின் பண்றாங்க. ஸோ முக்கியமான கேரக்டர் ப்ரோட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா எம்மா உடவ்ஸ். உடவ்ஸ் இஸ் ஹிஸ் ஃபாதர் நேம். அப்புறம் ஹென்ரி உடவ்ஸ், இதான் அவருடைய அப்பா, எம்மாவுடைய அப்பா. ஹென்ரிக்கு வந்து 2 டாட்டர்ஸ், ஒன்னு எம்மா, இன்னொன்னு வந்து இங்க பாக்குறோம்ல இசபெல்லா. இசபெல்லா நைட்லின்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிறது வந்து ஜான் நைட்லிய. ஸோ
எம்மா வந்து அன்மேரிட் 20 இயர்ஸ் கேர்ள், ரொம்ப அழகா ஃபேரா இருப்பாங்க, நாலேஜபிளா இருப்பாங்க. த வே ஷி மெயின்டைன்ஸ் டெக்கோரம், கிளாஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் அப்ரிஷியபிள். ஷி இஸ் ஆல்வேஸ் ரெஃபர்ட் ஆஸ் அ ஹீரோயின். அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி தான் அவங்கள வந்து இந்த நாவல்ல ரெஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்கள சுத்தி உள்ளவங்களும் எம்மாவை அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எலகண்டா இருப்பாங்க. சோ ஹென்ரியுமே எம்மாவோட கல்யாணத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா ஹென்ரியோட கேரக்டர் என்னன்னா, அவருடைய ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க, இசபெல்லா. அவங்க வெல்தி ஃபேமிலி வேற, ப்ராப்பர்ட்டிஸ் அவருக்குன்னு அவரால் உருவாக்கப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அவருக்குன்னு இருக்கிற விஷயங்களை வந்து ஹி நெவர் ஷேட்டர்ஸ் அண்ட் ஷேர். அதுதான் அவருடைய பிரைமரி திங். சோ இப்போ எம்மா கல்யாணம் முடிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி அன்ஈஸி. ரொம்ப நல்ல அவருக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு. சோ எம்மாவோட கல்யாணத்தை இன்சிஸ்ட் பண்ண மாட்டாரு. சோ அப்படியே போகும். சோ ஜார்ஜ் நைட்லி யார் அப்படின்னா, நம்ம ஜான் பார்த்தோம்ல, இசபெல்லாவுடைய ஹஸ்பண்டான ஜான், அவருடைய அண்ணன். அதான் ஜார்ஜ் நைட்லி. சோ இவங்க வந்து ஜார்ஜ் நைட்லி வந்து வெல்தி பர்சன், கிளாஸ் வைஸ் பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலயும் எம்மாக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆளு, த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இஸ் மிஸ் ஆனி டெய்லர். இவங்க யார் அப்படின்னா கவர்னஸ், எம்மாவோட கவர்னஸ். எம்மாக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். சோ வெல்தியான ஃபேமிலி. அவங்களுடைய மனசுல உள்ள சீக்ரெட்ஸ், அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணணும், பர்சனல் கண்டென்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ரிலையபிளான ஆள் யாருன்னா ஆனி டெய்லர். சோ இந்த நாவல் ஓபன் ஆகும்போது ஆனி இஸ் கோயிங் டு மேரி வெஸ்டன். கல்யாணம் முடிக்க போறாங்க. அப்போ இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. சோ இந்த சோகத்திலையும் எம்மா வந்து இருப்பாங்க. வெஸ்டன் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்டன் வந்து ஒரு ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு பர்சன், வெல்த் பினான்சியலா ஓரளவுக்கு ஸ்டேபிளான பர்சன். சோ அவர் தான் வந்து கல்யாணம் பண்ண போறாரு. ஆனா வெஸ்டனுக்கு ஆனி வந்து செகண்ட் ஒய்ஃப் ஆக போறாங்க. ஏன்னா ஆனிக்கும் அது தெரியும். வெஸ்டன் வந்து ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சிருப்பாரு. கல்யாணம் முடிக்கும் போது அந்த மேரேஜ் வாஸ் நாட் அ ஹாப்பி ஒன். 3 வருஷத்துலயே அது முடிஞ்சிரும். அவங்க ஒய்ஃப் லேபர்ல இறந்துருவாங்க. யாரு? வெஸ்டனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் லேபர்ல இறந்துருவாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் பிராங்க் சர்ச்சில். இந்த பையனை கொடுத்துட்டு டெலிவர் பண்ணிட்டு அந்த அம்மா இறந்துரும். இப்போ பிராங்க் சர்ச்சில் வளர்க்கறதுக்கு அவன்கிட்ட போதுமான பணம் இல்ல. சோ அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெஸ்டனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களோட ரிலேட்டிவ் கையிலேயே கொடுத்து வளர்க்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி பினான்சியலா தன்னை ஸ்டேபிள் பண்ணிட்டு ஒரு சின்ன எஸ்டேட் எல்லாம் வாங்கிட்டு தான் மிஸ் ஆனி டெய்லரை கல்யாணம் பண்ணிக்கிறார். 20 இயர்ஸ் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் வரப்போகுது. தென் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிலிப் எல்டன். பிலிப் எல்டனுமே பினான்சியலி ஸ்டேபிள். ஆனா வந்து எம்மா அளவுக்கு இல்ல. ஆனா ஒரு சொசைட்டில ரெப்யூட்டடான ஒரு பர்சன். சோ மிஸ் ஹெட்டி பேட்ஸ் யார் அப்படின்னா, பேட்ஸ் வந்து நெய்பர் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் வுட் ஹவுஸ், அவங்களுடைய பொண்ணு. இதை பார்க்க கல்யாணம் முடிஞ்சிருக்காது, ஒரு மிடில் ஏஜ் கேர்ள். அப்புறம் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ். இவங்க ரொம்ப 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 அழகான பொண்ணு, நாலேஜபிளான பொண்ணு, ரொம்ப நாலேஜபிள், ரொம்ப எலகண்ட். அதே மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம அட்ராக்டிவா இவங்கள்ட்ட பாக்குறோமோ, எம்மா கிட்ட பாக்குறோமோ, அது ஜேன் கிட்டையும் பார்க்க முடியும். ஆனா பை ஃபினான்ஸ் மட்டும் ஜேன் வந்து ஒரு ஸ்டெப் கம்மி, நாட் தட் மச் ஸ்டேபிள் ஆஸ் எம்மா. சோ தென் ஹாரியட். ஹாரியட் யார் அப்படின்னு பார்த்தா, ஜேன் இப்போ அவங்களுடைய கவர்னஸ் கல்யாணம் முடிஞ்சு போறதுனால ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ண போறாங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. சோ ஷி டிசைடட் டு அடாப்ட் ஹாரியட். ஹாரியட் யாருன்னா ஒரு ஆர்ஃபன், பக்கத்துல இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூல்ல ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பார்ட்டில தான் சந்திப்பாங்க. சோ அப்புறம் எம்மா டிசைடட் டு அடாப்ட் ஹாரியட். தென் ராபர்ட் மார்டின். இவங்க யாருன்னா ஹாரியட்டோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுடைய பிரதர், ஒரு ஃபார்மர் ஃபேமிலி. அப்புறம் ஜார்ஜ் இருக்கார்ல, ஜார்ஜ் நைட்லி, அவருடைய ஃபார்ம்ல, ஏன்னா அவர் ரொம்ப செல்வந்தர், அவருடைய லேண்ட் எல்லாம் லீஸு கொடுப்பாரு. அவருடைய ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த ராபர்ட் மார்டின் வந்து லீஸுக்கு எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இஸ் அ ஃபார்மர். பை கேரக்டர் ராபர்ட் இஸ் அ குட் பர்சன், எ ஜெம். தென் அகஸ்டா ஹாக்கின்ஸ். இவங்க யாரு அப்படின்னா, எல்டன் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இனிமேதான் அந்த கதையில நம்ம பார்ப்போம். எல்டன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு. இந்த பொண்ணு நல்ல வெல்தியான பொண்ணு, அட் த சேம் டைம் ஹெட் வைட் உள்ள பொண்ணு. ஜான் அண்ட் இசபெல்லா. இசபெல்லா யாருன்னு பார்த்தோம், எம்மாவுடைய சிஸ்டர். ஜான் வந்து இசபெல்லாவுடைய ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு 5 கிட்ஸோட லண்டன்ல செட்டில் ஆயிருப்பாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் கோகார்ட், இந்த ஹாரியட் இருக்காங்கல்ல, ஹாரியட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண டீச்சர் இவங்க தான். ஸோ அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோலி வந்து ரொம்ப மைனர் கேரக்டர். ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டர்ஸ். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் கதை போக போக வில் ஈஸிலி கெட் அலாங், ரைட்? வில் ஸ்டார்ட் எம்மா. எஸ். ஸோ எம்மா வந்து ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். பார்த்தோன்னே யாருக்கும் அட்ராக்டிவா இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஷி மெயின்டைன்ஸ் அ டெக்கோரம் ஆஃப் கிளாஸ் வெரி வெல். அதுவும் அவங்க கிளாஸ்ல கரெக்டா இருப்பாங்க மெயின்டைன் பண்றதுல. ஸோ ஷி டிசைடட், இப்போ அவங்களுடைய
கவர்னர்ஸ் வந்து கல்யாணம் முடிஞ்சு போறாங்க. ஷி இஸ் ஹாப்பி அபௌட் த மேரேஜ். அந்த மேரேஜ்ல உங்களுக்கு எந்த நெருடலும் கிடையாது. ஷி இஸ் ஹாப்பி. பட் நம்ம தனிமையா இருப்போம். ஏன்னா எங்க அப்பா இருக்காங்க. நான் இதுவரைக்கு அவங்கள்ட்ட தான் ரொம்ப சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய வி டிஸ்கஸ் எனிதிங் அண்டர் த ஸ்கை. பட் இப்போ அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிற டைம்ல தே ஹெயில்ஸ் அ பார்ட்டி. ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அந்த பார்ட்டில அந்த காட்கட் அந்த மிஸ்ஸஸ் டீச்சர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஹாரியட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஹாரியட்ட பார்த்தோனே அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான். சோ ஹாரியட் வந்து 17 வயசு ரொம்ப அழகா சார்மிங்கா இருப்பாங்க. அண்ட் வெல் மேனர்ட். நல்ல மேனரிசம் உள்ள பொண்ணு தான். சோ இந்த பொண்ணு மேல அட்ராக்ஷன் வரும். யாருக்கு? எம்மாக்கு. சோ நான் இவள அடாப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆர்ஃபன் இல்லையா? அடாப்ட் பண்ணிக்கிறேங்கிற டெசிஷன் வருவாங்க. தே ஆஃபன் மீட். சந்திப்பாங்க. ஒரு நல்ல நட்பு எம்மாக்கும் ஹாரிட் ஸ்மித்துக்கும் இடையில வளரும். இந்த பொண்ணுக்கும் எம்மாக்கும் நல்ல ஒரு ரேப்போ வந்துரும். சரி ஓகே. இப்ப எம்மா வாஸ் வெரி கான்ஷியஸ் அபௌட் த கிளாஸ் அண்ட் ஷி டிசைட்ஸ் தட் இனிமே யூ பிகம் தி வார்ட் ஆஃப் மைண்ட். என்னுடைய எம்மாவுடைய வார்ட் ஆயிட்டீங்க. சோ உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு அவங்க ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. இவங்க யார எம்மா வந்து ஹாரியட்டுக்கு யார கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா பிலிப் எல்டன். நம்ம இங்க பாக்குறோம்ல பிலிப் எல்டன். அவரும் சொசைட்டில ஓரளவு பணக்காரர் தான். ஆனா எம்மா அளவுக்கு இல்ல. ஆனா ஹாரியட்டுக்கு அது ஒரு நல்ல மேட்சா இருக்கும். சோ 2 பேருக்கும் ஒரு நல்ல சோசியல் ஸ்டேட்டஸ் வரும்னு நினைப்பாங்க. எம்மா வந்து இத பத்தி ஹாரியட் கிட்டயும் பேசியிருப்பாங்க. ஐ ஹாவ் அ பிளான் தட் யூ வில் பி குட் இஃப் யூ மேரிட் பிலிப் எல்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். எனக்கு எனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ இப்படியே போயிட்டே இருக்கும். எம்மாவும் ஹாரியட்டும் தே டெவலப் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மீன் டைம் அடிக்கடி சந்திக்கிறது. எம்மோட வீட்ல இவளுக்குன்னு ஒரு ரூமே இருக்கும். சோ இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்குவா. இந்த மாதிரி ஒரு நல்ல ரேப்போல அவங்க போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த மீன் டைம் என்ன ஆகும்னா, இசபெல்லா இருக்காங்களா லண்டன்ல செட்டில் ஆயிருக்காங்களா கல்யாணம் முடிஞ்சு எம்மாவோட சிஸ்டர். அவங்க வந்து ஃபேமிலியோட கிறிஸ்துமஸ்க்கு இங்க வர்றாங்க. சோ வரும்போது தே ஹெயில்ஸ் அ பார்ட்டி அகைன். ஒரு கிராண்டா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டில ஹாரியட்டுக்கு அன்னைக்கு கலந்துக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க சிக்கா இருக்காங்க. சோ கலந்துக்க முடியல. சோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்டில வெஸ்டனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே யார கல்யாணம் பண்ணணும்னு ஆசைன்னா எம்மாவை கல்யாணம் பண்ணணும் தான். ஏன்னா எம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு எம்மா அழகு வேற ஒண்ணு. 2வது பணக்கார பொண்ணு. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா நம்ம சொசைட்டில ஐ கெயின்ஸ் அ வெரி குட் ரெப்யூட்டேஷன். சோ என்னோட ரெப்யூட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், என்ஹான்ஸ் ஆகும். ஐ வில் பி ரெஸ்பெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் எலைட் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. எம்மாவுக்கு வந்து அன்னைக்கு ஹாரியட் வேற இல்லையா அந்த பார்ட்டில ஹீ ப்ரப்போஸ். பார்ட்டியும் பாதியிலே நின்றும் மழைனால. சோ வீட்டுக்கு போறதுக்கு எம்மாவால கேரேஜ் அன்னைக்கு அரேஞ்ச் பண்ண முடியல. சோ வேற வழி இல்லாம வெஸ்டனோட போறாரு. பிலிப் எல்டனோட போறாரு. பிலிப் எல்டனோட போறாரு. சோ பிலிப் எல்டனோட போகும்போது எல்டன் வந்து தன்னுடைய லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நீங்க ஹாரியட்டுக்கு என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க. பட் த ட்ரூத் இஸ் எல்டனான நான் தான் உங்களை லவ் பண்றேன். எம்மாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இந்த எம்மாக்கு வந்து இட் இஸ் ஹைலி ஷாக். வை? பிகாஸ் ஐ ஹாவ் அ பிளான் தட் ஹாரியட் ஷுட் மேரி பிலிப் எல்டன். அப்பனா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என்ன லவ் பண்ற என்ன கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாரு. எம்மா வந்து பிலிப் எல்டனுடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணல. சோ இது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாரி ஆயிடும். அதே மாரி ஹாரியட்ட நான் அப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹி டிசைடட் டு கோ டு பாத்துக்கு போயிருவாரு. இந்த விஷயம் எல்லாம் நைட்லி இருக்காருல்ல ஜார்ஜ் நைட்லி. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஜார்ஜ் நைட்லி சொல்லுவாரு, உனக்கு தேவையில்லாதது. இந்த மேட்ச் மேக்கிங்ங்கிறதுல நீ இன்ட்ரெஸ்டா இருக்கல, இந்த மேட்ச் மேக்கிங் உனக்கு தேவையில்லாதது. இத நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அம்மா சொல்லுவாங்க, யூ ஆர் த பர்சன் ஹூ ஆல்வேஸ் பின் பாயிண்ட்ஸ் மை எரர். என்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறது, ஃபால்ட் ஃபைண்டிங் பண்றதுதான் உங்க வேலை அப்படின்னு சொல்லி அதை நெக்லெக்ட் பண்ணிடுவா. அவ என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவானா, நான் வந்து மேட்ச் மேக்கிங்ல ஐ எம் அ வெல் வெர்ஸ் அப்படின்னு மனசுல அவளா ஆழமா நம்பிட்டு இருப்பா. இதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எல்டன் வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவளுடைய லவ்வ வந்து எம்மா அக்செப்ட் பண்ணல. சோ எல்டன் வந்து அங்க போயிடுறாரு. ஓ, இங்க ஒரு ஃபார்மர் பார்த்தோம்ல, மார்டின்னு சொல்லி ஒரு ஃபார்மர். அவருக்கு வந்து உண்மையிலே ஹாரியட் மேல விருப்பம் இருக்கும். அவர் வந்து அதனால தன்னுடைய விருப்பத்த சொல்லிரணும். ஏன்னா இந்த பொண்ணு ஹைஃபை லைஃப் வாழப் போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது சொன்னாதானே ஒரு ப்ரப்போசல மேக் பண்ணுவா. இந்த ப்ரப்போசல மேக் பண்ணி ஹாரியட் கிட்ட வந்து மார்டன் சொல்லுவார். சொல்லும்போது ஹாரியட்டுக்கு வந்து மார்டன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது. இன்னொன்னு ஃப்ரெண்டுடைய பிரதர் இல்லையா? சோ ஃப்ரெண்டுடைய பிரதர்ங்கிற அந்த நோஷன்ல தான் பார்த்திருப்பா. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னொன்னு ஹாரியட் இஸ் வெரி கான்ஷியஸ் டு ப்ளீஸ் எம்மா. எம்மாவை திருப்திப்படுத்தணும். எம்மா நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க. சோ அவங்களுடைய டிசிஷன்ஸுக்கு வந்து ஐ ஷுட் ஒபே அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க. சோ
ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது எம்மாக்கும் தெரியும். எம்மா வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. இனிமே நீ மார்டின் கிட்ட எல்லாம் பேசிக்காத. ஏன்னா அவனுடைய கிளாஸ் ரொம்ப கம்மி. உன்னை நான் அடாப்ட் பண்ணி உன்னை என்னோட வார்ட் ஆக்கியிருக்கேன். என்னோட கிளாஸ் என்ன, ரெப்யூட்டேஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியும். அதுக்கேத்த மாதிரி தான் நீ வாழணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவாங்க. சோ உன்னுடைய கிளாஸ் உயரணும் அப்படின்னா நீ நான் சொல்ற மாதிரி ஒரு ஹைஃபையான பையனை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறதையும் இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி செலக்ட் பண்ண ஆளுதான் பிலிப் எல்டன். ஆனா பிலிப் எல்டன் என்ன சொல்லிட்டாரு, முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இப்ப வரும்போது எம்மா யோசிச்சுட்டே வராங்க, நான் எப்படி போய் இதை ஹாரியட் கிட்ட சொல்லுவேன், நான் வேற அந்த புள்ள மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்க. அப்படி வரும்போதுதான் மறுபடியும் நைட்லயே பாக்காங்க. ஜார்ஜ் நைட்லயே பாக்குறாரு. அவர் சொல்றாரு, நீ வந்து தேவையில்லாத வேலை பாக்குற, இந்த பொண்ணு வந்து என்ன கிளாஸ்ன்னு தெரியாது, பேரண்டேஜ் பத்தி தெரியாது, அண்ட் ஷி இஸ் an orphan. அவளை உன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துட்டு வரியே, இது தேவையில்லாதது, அதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் இந்த ஏற்கனவே மார்டின் ப்ரப்போஸ் பண்ண விஷயமும் ஜார்ஜுக்கு தெரியும். ஏன்னா ஜார்ஜுடைய ஃபார்ம்ல தானே அவரு லீஸுக்கு எடுத்து ஒர்க் பண்றாரு. சோ நீ பெட்டர், நீ நம்ம அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா, ஹாரியட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சனா மார்டினை கல்யாணம் பண்ண விட்டுரு. அவங்களுக்கு இந்த கிளாஸ் டிவிஷன்ஸும் வரப்போறது இல்ல. ஏன்னா ஷீ இஸ் an orphan, இவர் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ். சோ பெட்டர் நீ இதை பண்ணணும்னே இந்த அம்மா கேட்காது. சோ இப்போதான் ஒரு நியூஸ் பரவும். என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் கார்ல வெஸ்டர்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த சன்னான பிராங்க் வந்து இந்த ஊருக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பரவும். இந்த ஆன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆன் யாரு? எஸ், த ப்ரீவியஸ் கவர்னர் ஆஃப் எம்மா. அடிக்கடி பிராங்க் சர்ச்சில் பத்தி பேசியிருப்பாங்க. பிராங்க் சர்ச்சில் ரொம்ப நல்ல பையன், உன்னோட ஏஜுக்கு ரொம்ப நல்ல மேட்சா இருக்குன்னு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஆஹ் பிராங்க் வந்து எப்படி அப்படின்னா, உண்மையிலே நல்ல பையன், நல்ல டெக்கோரம்ஸ் மேனர்ஸ் உள்ள பையன். அப்பா கூட ஆனா வளரல. ஏன்னா அப்பா தான் சொல்லிட்டாரு, எனக்கு பினான்சியலா ஐ எம் நாட் ஸ்டேபிள், உன்னை வளர்க்கறதுக்குலாம் எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ்ஸ், அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ்லயே கொடுத்து வளர்த்துறாரு. சோ இந்த பையன் அவங்க அப்பா 2வது தடவை கல்யாணம் பண்ண போறாரு. யார? எஸ், ஆன் டெய்லரை பண்ண போறாரு இல்லையா? அதனால அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கள பாக்குறதுக்காக தான் வராரு. ஆஹ் அதே மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும், என்ன பினான்சியலா ஸ்டேபிள் இல்லைன்னு பையனை வளர்க்க மாட்டேன்னு சொன்னவரு திடீர்னு கல்யாணம் பண்றாருன்னா, இந்த கல்யாணம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்குது. ஏன்னா அவர் பினான்சியலா தன்னை ஸ்டேபிள் பண்ண 20 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. ஒரு சின்ன ஃபார்ம் எஸ்டேட் வாங்கி செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அனியை கல்யாணம் பண்ணுவாங்க. இது வி நோ இட் ரைட். சோ இன் ஆர்டர் டு கங்க்ராச்சுலேட், அதனால அந்த பிராங்க் வராரு, எம்மாவை பாக்குறாரு. எம்மா யோசிச்சு வச்ச மாதிரி பிராங்க் இருக்கிறாரு, பிராங்க் யோசிச்சு வச்ச மாதிரி எம்மா இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த மீன் டைம் அவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க. தே கோ அண்ட் ஆஃபன் விசிட் சம் பியூட்டிஃபுல் பிளேசஸ், தே டைன் டுகெதர். இது எல்லாமே நடக்குது. அப்போ எம்மா வந்து பிராங்கை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பிராங்க் வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா பிஹேவ் பண்றாரு சம்டைம்ஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ண. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எப்படின்னா, முடி வெட்டுறதுக்கு, ஹேர் கட் பண்றதுக்கு ஹி கோ பேக்ஸ் டு லண்டன். லண்டன்ல போய் முடி வெட்டுவாரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எங்க பரிச்சயம் ஆயிருக்காரோ அங்கதான் அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவார். முடி வெட்டுறதுக்காக அங்க போவாரு. தென் ஏதாவது ஒரு முக்கியமான புக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னா ஆஃபன் கோஸ் டு லண்டன். அந்த அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும். கொஞ்சம் இம்மெச்சூரா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு எம்மா யார பத்தி நினைக்கிறாங்க? பிராங்க பத்தி நினைக்கிறாங்க. ஆனா உங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. எம்மா வந்து நம்ம பிராங்க லவ் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். இப்படியே இது போகும். இன்னொரு நியூஸ் வரும். என்ன நியூஸ்னா, நம்ம பார்த்தோம்ல ஜேன்னு ஒரு பொண்ணு விசிட் பண்ணுவாங்க, இந்த ஹைபெரிய விசிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வருது. ஏன் விசிட் பண்றாங்க லண்டன்ல இருந்துன்னா, அவங்கள பார்த்துட்டு இருந்த கார்டியன் வெக்கேஷனுக்கு வேற ஊருக்கு போறதுனால அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இங்க இருக்காங்க இல்லையா, பேட்ஸ், அவங்கள பாக்குறதுக்காக இந்த டைம் ஜேன் வராங்க. ஜேன் இந்த ஊருக்கு வர்றத உண்மையிலே எம்மா அப்ரிஷியேட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச நியூஸ் எல்லாம் நம்மள மாதிரியே அழகு, நம்மள மாதிரியே பியூட்டிஃபுல், எலகண்ட், வெல் மெயின்டைன் டெக்கோரம், இதெல்லாம் கேட்க கேட்க அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு எனிமிட்டி தான் கிரியேட் ஆகுது. எனி பியூட்டிஃபுல் கேர்ள், நம்ம ஒரு சேயிங் கூட உண்டுல, படங்கள்ல ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி, அழகான பொண்ணு எப்பயுமே கொஞ்சம் அழகா இருக்கிற பொண்ணோட ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும். சோ ஆனா பை பினான்ஸ்ல வந்து எம்மா வந்து ஷி டாப்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து ஜேன். சோ ஜேனும் வராங்க. சோ இப்ப எம்மாக்கு ஜேனை பிடிக்கல, ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ பிடிக்கல. இந்த மீன் டைம் இன்னொரு நியூஸ் வரும். என்ன நியூஸ் அப்படின்னா, பிராங்க் இது வரைக்கும் பாத்துக்கிட்ட அவங்களுடைய ஆண்ட் வந்து ஷீ சிக்குங்கிற நியூஸ் வரும். இந்த நியூஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பயங்கர டிப்ரெஷனை தரும். யாருக்கு? பிராங்குக்கு. ஏன்னா தான் அப்பா தன்னை கைவிடும் போது எல்லா பிரச்சனைகள் மத்தியில தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு செட்டில் பண்ணது வந்து அந்த ஆண்ட் அண்ட் அங்கிள். சோ அவங்க சிக்கா இருக்காங்கிறதுனால ஹி அங்க போகணும்னு பிளான் பண்ணிருக்காரு. ஹி பிளான்ஸ் டு கோ.
இப்போ ஜேன் இங்க வந்தாச்சு. ஜேனை பத்தி ஒரு தப்பான ரூமரை இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளப்பி விடுவாங்க. ஜேன் இஸ் அன் ரிலேஷன்ஷிப் வித் டிக்சன் அப்படிங்கிற ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் இருக்காரு. ஆனா அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவரு அப்படின்னு. ஆனா அந்த அம்மாவுக்கும் அடிக்கடி லெட்டர்ஸ் வரும், ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணு இல்லையா. சோ இவங்க வந்து இந்த ஆளோட டிக்சனோட கம்பேர் பண்ணி சொல்லிடுவாங்க, பரப்பி விட்டுருவாங்க. சோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். அடிக்கடி ஜார்ஜ் மட்டும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னா, நீ பண்ற நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கல, இட் இஸ் நாட் ரைட் ஃபார் யர் கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த எம்மா கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா எம்மா ஷி நெவர் லிசன்ஸ் டு ஜார்ஜ். ஜார்ஜுக்கு காது கொடுத்தே கேட்கவே மாட்டாங்க. சோ என்னென்ன விஷயத்துல அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, மேட்ச் மேக்கிங் பண்ணாதன்னு சொன்னாங்க, கேட்கல. இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்க்காத, கேட்கல. அப்புறம் வந்து இந்த மார்ச்சினா கல்யாணம் பண்ணணும், எதுவுமே அவங்க கேட்கல. சோ இப்போ ஒரு மேட்ச் வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னா இதாயிட்டு. சோ இப்ப பிராங்க் ஊருக்கு போக போறாரு. சோ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் ஜோடியா சுத்தினாங்க இல்லையா எம்மாவும் பிராங்கும். அப்ப அவர் கடந்து போயிட்டாரு, ஒரு லண்டனுக்கு போயிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும், மனசு ரொம்ப வருத்தமாகணும், லோன்லினஸ் ஃபீல் பண்ணணும், அவரை மிஸ் பண்ணணும். இந்த மாதிரி எந்த லவ் சிம்டமுமே எம்மாக்கு இல்லைன்னு அவங்க அப்பதான் கண்ணு முழிச்சு யோசிக்கிறாங்க. ஆமா, இவரை நம்ம லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு இவர் கூட சுத்திட்டு இருந்தோம். ஆனா நமக்கு எந்த அஃபெக்ஷனுமே, அந்த கனெக்டிவிட்டி, இன்டிமசியே ஏன் அவர் ஊருக்கு போயிட்டா நமக்கு வரல. சோ ஹி ரியலைஸ், அப்ப நம்ம இவர் விரும்பல, நம்மளாதான் யூகிச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு இடையில ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, பிராங்க், இந்த பொண்ணு இருக்கால ஹாரியட், ஹாரியட் வந்து ஒரு முறை யாரால அட்டாக் பண்ணப்படுவானா, ஜிப்சிஸ், அந்த நாடோடிகள் மாதிரி இருப்பாங்களே, அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த பொண்ணை அங்க இருந்து காப்பாத்துனது யாருன்னா பிராங்க். சோ பிராங்க பத்தி இந்த பொண்ணு வந்து சொல்லுவா. யார்கிட்ட சொல்லுவா அப்படின்னா எம்மா கிட்ட சொல்லுவா, என்ன வந்து சேவ் பண்ணது பிராங்க் தான் அப்படின்னு சொல்லுவா. உடனே இவன் நினைப்பா, ஒருவேளை பிராங்க் தான் இந்த பொண்ணு ஹாரியட்டுக்கு நல்ல மேட்சா இருக்குமோ, நமக்கு தான் அவர் ஊருக்கு போயிட்டாரு, எந்த அஃபெக்ஷனும் இல்ல, இந்த பொண்ணும் சொல்லுதுல என்ன சேவ் பண்ணவங்க மேல எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இவரு தான் பிராங்க் தான் இவ சொல்றான்னு நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலி அவ யார மீன் பண்ணிருப்பானா, இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். கோச்சுக்கிட்டு போனார் இல்லையா ஒருத்தர், பிலிப் எல்டன். அவரு கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருவாரு. யாருன்னா அகஸ்டா. அந்த பொண்ண கல்யாணம் முடிச்சுட்டு வந்துருவாரு. அந்த பொண்ண கல்யாணம் முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்த பொண்ண இங்க ஹைபரியில வச்சு ஒரு பார்ட்டி பண்ணுவாங்க. அப்போ இந்த பொண்ணு ஹாரியட் போயிருப்பா. போயிருக்கும் போதுதான் அந்த பார்ட்டில ஹாரியட் மேல கோபம் இருக்கும் எல்டனுக்கு. நீ வந்து லோ கிளாஸ் பொண்ணு, எப்படி ஹை கிளாஸ் வைக்கிற பார்ட்டிக்கு வரலாம், அவளை வெளியில தள்ளி விடுவாங்க. அப்போ ஜார்ஜ் தான் அந்த பொண்ணை உள்ள கூப்பிட்டுட்டு போய் டான்ஸ் ஆடுவான். அவனை கோபப்படுத்துறதுக்காக ஜார்ஜ் வந்து இந்த பொண்ணான ஹாரியட் கூட டான்ஸ் ஆடுவான். ஆக்சுவலி இந்த பொண்ணு ரெஃபர் பண்ணுச்சுயா, என்ன காப்பாத்தினவங்கள, என்ன கஷ்டத்துல இருக்கும்போது என்ன ஹெல்ப் பண்ணவங்க, அவ ரெஃபர் பண்ணது. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது தான் ஜிப்சிஸோட அட்டாக் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஷீ மென்ஷன்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். பட் இந்த பொண்ணு யார நினைச்சுக்குவா அப்படின்னா, இவரை பிராங்க்ன்னு நினைச்சுக்குவாங்க எம்மா. சோ லேட்டரா தான் ரிவீல் பண்ணுவான், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி பிராங்க் இல்ல, நான் வந்து ஜார்ஜ் தான் விரும்புறேன், நான் அன்னைக்கு மென்ஷன் பண்ணல அது ஜார்ஜ்னு. சோ இப்படியே இந்த கதை போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் வித் நியூஸ், என்னுடைய ஆண்டி இறந்துட்டாங்கங்கிற நியூஸோட மறுபடியும் யாரு ஹைபரிக்கு வராங்க அப்படின்னா சர்ச்சில், தட் இஸ் பிராங்க் சர்ச்சில். வந்து என்ன சொல்றாங்க, எங்க ஆண்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தன் மனசுல இத்தனை நாள் ரொம்ப 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 சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஐ வாஸ் என்கேஜ் டு ஜேன். ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் இருக்காங்களே, அவங்களோட எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு சீக்கிரட்டா லவ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. என்னோட ஆண்ட் தான் இதை தடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க இறந்துட்டதால அவங்கள மீறி என்னால பண்ணவும் முடியாது. இப்ப அவங்க இறந்துட்டதால இன்னும் அவங்களுடைய அப்ரூவல் எனக்கு தேவை கிடையாது. சோ நான் இப்போ ப்ரொக்ளைம் பண்றேன், டிக்ளேர் பண்றேன் தட் ஜேன் அண்ட் மை செல்ஃப் வாஸ் சீக்ரெட்லி மேரிட், ஐ மீன் என்கேஜ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு பயங்கர ஷாக். என்னடா இப்படி இருக்கு, நம்ம இவரை வந்து யாருக்கு, ஹாரியட்டுக்குள்ள யோசிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கும் போது இவ போய் மறுபடியும் அந்த நியூஸ எம்மா போய் சொல்றாங்க. நான் வந்து பிராங்க் தானே நீயும் விருப்பப்படுற மாதிரி இன்னைக்கு சொன்னேன், எனக்கு ஹெல்ப் பண்ணவர்னு. இப்ப வந்து பிராங்க் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜேனை தான் அவரு என்கேஜ் பண்ணிக்காரா சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அப்பதான் அந்த பொண்ணு ரிவீல் பண்ணும், இல்ல யூ ஹாவ் மிஸ்டேக்கன் தட், நான் வந்து சொன்னேன் என்ன ஹெல்ப் பண்ணது தான் நான் விரும்புறேன்னு சொன்னேன். அது யாரு அப்படின்னா, இட் இஸ் டெஃபினெட்லி ஜார்ஜ். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி வர்ற இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல என்ன ஹெல்ப் பண்ணார் இல்லையா ஜார்ஜ், அந்த பார்ல என்ன உள்ள விடாத போது நான் ரொம்ப ஹியூமிலியேட்டடா ஃபீல் பண்ணும்போது என்ன சேவ் பண்ணார்ல, அவரை சொன்னேன். இவளுக்கு ஷாக் ஆயிரும். ஹவு கம் யூ லவ் ஜார்ஜ், ஜார்ஜ் எப்படி நீ லவ் பண்ண போச்சு, அதெல்லாம் முடியாது. நான் உனக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் கொடுக்கலாம்னா நீ என்ன விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு போலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு நினைச்சு கோபமா கத்திடுவாங்க.
சோ இப்ப ஜார்ஜ பார்த்து இத சொல்லணும். ஜார்ஜ் இப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணுவான், நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாலும் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாலும் ஜார்ஜ தான் வந்து நம்ம விரும்பி இருக்கோம் அப்படிங்கறத அவன் அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான். ஏன்னா இதுக்கு இவங்க 2 பேரும் ஜார்ஜும் இவளும் பேசிக்காம இருப்பாங்க. ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் அவர் எடுத்துரைக்கும் போது அந்த அம்மா கேட்கல, அட்வைஸ் பண்ணும்போது கேட்கல இல்லையா? சோ அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு பார்ட்டில பேட்ஸ வந்து இன்சல்ட் பண்ணிடுவான் எம்மா. என்ன அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர் மாதிரி ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுல நெகட்டிவ்ஸ பாசிட்டிவ்ஸ சொல்லணும். அப்ப நெகட்டிவ்ஸ் எம்மா வந்து பேட்ஸ பார்த்து சொல்லுவான், ஒருத்தவங்களுடைய நெகட்டிவ் சொல்றது உங்களுக்கு என்ன பேட்ஸ், உங்களுக்கு ஈஸி தானே அப்படின்னு சொன்னது அந்த பேட்ஸ்க்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ஸோ குடும்பம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, பேசிக்க மாட்டாங்க. அந்த மீன் டைம் ஜார்ஜ் தான் அதை செட்டில் பண்ணுவாரு. அப்ப ஜார்ஜோடையும் சில வாக்குவாதங்கள் வரும். தென் ஃபைனலி தே செட்டில்டு. சோ ஜார்ஜ பார்த்து இதை சொல்ல போகும்போது ஜார்ஜ் வந்து சர்ப்ரைசிங்கா எம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவார். சோ எம்மாவும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப சம்டைம்ஸ் கொஞ்சம் கில்ட்டாவும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப நான் போய் என்ன சொல்லுவேன், ஏன்னா ஷி அவேர் தட் ஹாரியட், அந்த சின்ன பொண்ணான ஹாரியட்டும் ஜார்ஜ விரும்பிட்டு இருக்கான். நான் என்ன போய் இந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன், நான் ஏற்கனவே அவளுக்கு ஹோப் கொடுத்த 2 பேரும் ஃபெயிலியரா முடிஞ்சிருச்சு, இவரை வேற விரும்புறேன்னு சொல்றா, இப்ப இவர் என்ன போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஜார்ஜ் ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொண்ணை உங்க இசபெல்லா இருக்காங்களோ உங்க சிஸ்டர்ட்ட அனுப்பு லண்டனுக்கு, கொஞ்ச நாள்ல மறந்துடுவான். அப்புறம் உன்னோட அப்பா பத்தி நீ வருத்தப்பட வேண்டாம், நீ உங்க அப்பா கூடயே இரு, ஐ வில் கம் அண்ட் விசிட். சோ நம்மளோட மேரேஜ் லைஃபும் பீஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த பொண்ணை இங்க அனுப்பிடுவாங்க. இந்த பிளே முடியும் போது 3 பேர் கல்யாணம் முடிகிற மாதிரி வரும். யார் யாருன்னா ஹாரியட் அண்ட் மார்டின். இவங்க எப்படி பேட்சப் ஆவாங்கன்னா, லண்டனுக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, லண்டன்ல மார்டினுடைய தங்கச்சி, அதாவது ஹாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பாப்பா. பார்த்து என்னுடைய அண்ணன் உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ணா, எவ்வளவு ஹானஸ்டா இன்ன வரைக்கும் இருக்காங்கிறத சொல்லுவா அந்த பொண்ணு, நேரட் பண்ணுவா. சொல்லும் போது இவளுக்கு தெரியும், அப்போ நம்மள உண்மையிலேயே ஃபர்ஸ்ட்ல இருந்து நேசிச்சது வந்து மிஸ்டர் மார்டின், நம்ம அவரை கல்யாணம் பண்ணாதான் கரெக்டா இருக்குங்கிற டிசிஷனுக்கு வந்துருவா. தென் ஆல்ரெடி ஜேன் அண்ட் பிராங்க் வந்து சீக்ரெட்லி என்கேஜ் அண்ட் பப்ளிக்கலி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்புறம் எம்மாவும் மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சோ என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் கடவுள் அவங்களுக்கு யார் யார் போட்டு வச்சிருக்காங்களோ அவங்களோட இந்த மேரேஜ் அவங்க கப்புள் ஆகுற மாதிரி பீஸ்ஃபுல்லா ஸ்மூத்தா இந்த நாவல் முடியும் போது 3 கப்பல் கல்யாணம் ஆக போறாங்க. தட் இஸ் ஹாரியட் அண்ட் மார்டின், ஜேன் அண்ட் பிராங்க் அண்ட் எம்மா அண்ட் நைட்லி. அந்த ஃபைனல் மேட்சோட ஒரு ஹாப்பியா யூனியனா செலிப்ரேட் பண்ற மாதிரி இந்த நாவல் முடியும். திஸ் இஸ் எம்மா. எம்மா எப்படி தன்னுடைய ப்ரைட் எல்லாம் விட்டுட்டு ஜார்ஜ் நைட்லி கிட்ட திரும்ப பேட்ச் ஆகுறாங்க இல்லையா? சோ திஸ் இஸ் ஹவு த நாவல் பியூட்டிஃபுல்லி அண்ட் ஹாப்பிலி எண்ட்ஸ். இது பிலிம்ஸா கூட வந்திருக்கு. 1996ல ஒரு பிலிமா வருது. அதை யாரு எடுத்தாங்கன்னா டக்ளஸ். தென் 2020ல ஒரு சீரீஸா வருது. அதை யாரு டைரக்ட் பண்ணாங்கன்னா ஆட்டம் டிவைல்ட். நல்ல அனிமேட்டடாகவும் இந்த நியூ வெர்ஷன்ல 2020ல எம்மா மறுபடியும் பிலிம் பண்ணப்படுது. சோ இது எதை காண்பிக்குதுன்னா, தட் மச் எம்மா வாஸ் செலிப்ரேட்டட் when it was a book and also celebrated when it filmed. இதுதான் நமக்கு புரியுது. எம்மால புக்கா இருக்கும் போது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணப்பட்டாங்க, எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ணப்பட்டது, எல்லாரும் கொண்டாடினாங்க. பிலிமாகவும் 2 இயர்ல 2 டிஃப்ரெண்ட் டெக்கேட்ஸ்ல வருது. அப்பயும் மக்கள் அதற்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ஸ் வந்து தந்தாங்க. இது எதை காண்பிக்குதுன்னா, ஜேன் ஆஸ்டனுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டை காமிக்குது. Then coming back to the question. So which of the following men does Harriet not fall in love with? So Harriet யாரோட விழல, அதாவது உங்களுக்கு மேட்ச் மேக்கிங்க்கு பிக்ஸ் பண்ணல, யார? Can you able to answer people? Yes, it is Weston. Good. Second thing, where did Mr. and Mrs. Elton meet? எங்க சந்திச்சுக்கிறாங்க? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எல்டன். பாத். ஏன்னா அவர் கோச்சிக்கிட்டு அங்கதானே போறாரு, ஹைபரில இருந்து கோச்சிக்கிட்டு பாத்துக்கு போறாரு, அங்கதான் இந்த பொண்ணை சந்திக்கிறாங்க. குட். அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஃப்ரம் whom does Frank rescue Harriet? யார்கிட்ட இருந்த அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Stay tuned. We'll read and reread another work of Austen in the next video. Stay tuned.